Hello friends, welcome to tamilcomputes. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி கேட்டிங்கனா Photoshopல லைட் எஃபெக்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவோட கடைசில ஒரு சூப்பர்பான இன்வென்ஷன் பத்தி நான் சொல்றேன். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Photoshop ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு எப்பவும் போல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுக்குள்ள வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த ஃபைலை தான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியல. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சூப்பராக செட்டிங் பண்ணுறதுக்கு லைட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த லைட் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஃபில்டரில் போயிட்டு ரெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போடிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக லைட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லைட்டிங் எஃபெக்டை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூவோட ஒரு விண்டோ நமக்கு கிடைக்கும். இதில் வரிசையாக வந்து லைட்டிங் ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ வந்து டிஃபால்ட் அப்ளை ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்டைலாக மாற்றும் போது நமக்கு இங்கே ஒரு ப்ரிவியூ இங்கே காமிக்கும். 2 o'clock ஸ்பாட்லைட், ப்ளூ ஓம்னி, சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று ஒன்றா நம்ம கிளிக் பண்ணி பார்க்க ப்ரிவியூவில் வந்து இது தெரியும். நமக்கு வந்து ஒரு லைட்டோட எஃபெக்ட்டும் ப்ரிவியூவில் இங்கே நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து நம்ம ஓகே பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதில் இந்த ட்ரிபிள் லைட் ஸ்பாட் லைட் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துருக்கும்போது இந்த லைட் வந்து நேராக இல்லாத மாதிரி இருக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் ஒரு பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ண 3 லைட்டும் வந்து தனித்தனியாக செலக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது இந்த லைட்டு செலக்ட் ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்கலாம் இந்த சைடு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த லைட்டு, அதே இந்த எல்லோ பாயிண்ட்டுக்கு இந்த லைட்டு. இப்போ ஓரளவுக்கு நேராக கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து இதோட ரேஞ்சை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். எந்த பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே ரேஞ்சை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி இப்படி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வரும். அதோட ஏரியா மட்டும் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இப்போ இதை அப்ளை பண்ணி முடிச்சோன்னா ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த லைட்டிங் எஃபெக்ட் இந்த மாதிரி வந்து இங்கே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டிங் எஃபெக்ட் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ஆட் பண்ணுறது. இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு சூப்பரான இன்வென்ஷன் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெலகிராஃப். நாட் டெலகிராம் கிடையாது, டெலகிராஃப். டெலகிராஃப் தான் உலகத்தில் முதல்ல கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சூப்பர் டிவைஸ். அதை வந்து மார்ஸ் கோட் அப்படின்ற ஒரு கோடை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த டெலகிராஃபை ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டில் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் சாமுவேல் மார்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை கண்டுபிடிச்சனால இவரோட பேரே இதுக்கு மார்ஸ் டெலகிராஃப் அப்படின்னு இதை வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். இதுக்காக இவர் பிரத்யேகமாக யூஸ் பண்ண கோடு தான் வந்து மார்ஸ் கோட். இதை வந்து மே 24, 1844 வருடம் இவர் முதல்ல ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கும் டுட்டோரியல்ஸ்க்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.